டாக்டர் சாந்தி, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். தொடர்ந்து நீட் தேர்வு குறித்து ஒவ்வொரு நீட் தேர்வு அந்த காலகட்டத்திலையும் ஒரு பிரச்சனை, ஒரு சர்ச்சை வெடிக்கிறது, நீதிமன்றம் போகிறது, அப்புறம் அது சைலண்ட் ஆகுறது அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நீட் எதிர்ப்பு, நீட்டே வேண்டாம், விலக்கு வேணும்னு ஒரு பக்கம் அரசியல் ரீதியான ஒரு இயக்கங்களும், அதை தாண்டி ஒரு தொடர் கோரிக்கை போராட்டங்களும் இருக்குது. இன்னொரு பக்கம் நீட் நடைபெறுகிற நடைமுறையில் பல சிக்கல்கள் இருக்கு. பல்வேறு மாநிலங்கள்லயும் அது இப்போ போராட்டங்களா வெடிச்சிருக்குது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு மருத்துவராக தொடர்ந்து அதற்காக நீங்க குரல் கொடுக்குறீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நீட் தேர்விலிருந்து ரத்து வேண்டும் அப்படிங்கிறது அது விலக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாண்டு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல இந்தியாவில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு. இந்த நீட் எக்ஸாம் எம்பிபிஎஸ் இடங்களுக்கு மட்டுமல்ல, பிடிஎஸ் அப்புறம் ஆயுஷ்னு சொன்னாங்க. சில சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல நர்சிங்க்கும் நீட்னு சொல்றாங்க. வர காலத்துல பிபிஎஸ்சி அது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த நேரத்துல மாநில அரசுகளுக்கு கிட்ட மட்டுமே பாதி இடங்கள் இருக்கு. 50,000 இடங்கள் வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்கள்ல இருக்கு. அந்த மாநிலங்கள் இருக்கின்ற இடங்கள், அந்த மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் போக முடியும். சோ இப்ப தமிழ்நாட்டில் இருக்க சீட் டோட்டலி ரிசர்வ் ஃபார் 85% எம்பிபிஎஸ் சீட் தமிழ்நாடு மாணவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவையில்லாம வேற மாணவர்கள் அப்படியே எழுதும்போது நிறைய பேர், இப்ப 23 லட்சம் பேர் 24 லட்சம் பேர் எழுதும்போது நாடு முழுவதும் பெருசா மேலாடுற மாதிரி பண்ணும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் வருகிறது. இதை ஆரம்பத்திலிருந்தே சரி செய்வதற்கும் குறைப்பதற்கும் எந்த விதமான நடவடிக்கையும் ஒன்றிய அரசு பெரிதாக எடுக்கவில்லை என்பதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. இது நீட்டை போன்ற தேர்வுகளை நடத்துகின்ற ஏஜென்சி மேல, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியா இருக்கட்டும், இல்ல அவங்க யார்ட்டாச்சும் அவுட் சோர்ஸ் கொடுத்தா அவங்க மேலேயும் ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துகிறது. 2017 ஒரு ப்ரோமெட்ரிக்னு ஒரு பிரைவேட் ஏஜென்சிட்ட கொடுக்குறாங்க பிஜி எக்ஸாம். அவங்க நீட்டா ஒத்துக்குறாங்க, ஆமா எங்களோட இதை சாஃப்ட்வேர் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்குறாங்க. உடனே டெல்லி போலீசார் ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணிச்சு. அப்புறம் அதோட போயிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உள்ளாடையில இருந்து தாலி முதற்கொண்டு கலெக்டரும் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா உள்ளவே விட மாட்டேன். 10 நிமிஷம்னா எக்ஸாம் டைத்துக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு ½ hour பீரியட்ல 10 நிமிஷம்னா உள்ள விட மாட்டேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டு, அதே நேரத்துல பேப்பர் லீக் இருக்கட்டும், ஆள் மாறாட்டமாக இருக்கட்டும், இதே மாதிரியான லாஸ் ஆஃப் டைம், அந்த கியூஆர் கோடு கிழிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் எக்ஸாம் டைம் சரியா பண்ணல போன்ற பல்வேறு குளறுபடிகளோட நடக்குது. சோ இது தொடர்ந்து இது போன்ற இருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற நடவடிக்கைகள் நிச்சயமாக ஒன்றிய அரசு மீதும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி போன்ற அமைப்புகள் மீதும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். உடனடியாக இது சரி செய்யப்பட்ட தவறு செய்தவர்களை நிச்சயமாக கடுமையான தண்டனைக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்தபடியாக ஏன் இந்த குளறுபடி பண்றாங்க, ஏன் இவ்வளவு காசு கொடுத்து ஆள் மாறாட்டம் பண்றாங்க, எவ்வளவு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து உட்கார்ந்து எழுதுறாங்க அப்படிலாம் பார்க்கும் பொழுது இதுல இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா பிரைவேட் கோச்சிங் சென்டருடைய ஃபீஸ பிக்ஸ் பண்ணணும். பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் 300க்கு மேல இருக்கு, அவங்களோட ஃபீஸ பிக்ஸ் பண்ணணும். டீம்ட் யுனிவர்சிட்டியோட ஃபீஸ பிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி முடிச்சிருங்க. சரி, முடிங்க. இல்ல, ஏன் ஃபீஸ் பத்தி பேசுறோம்னா, எதனால இந்த மாதிரி பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு பேர் பல்வேறு முறைகேடுகள் பண்ணி எப்படியாச்சும் சீட்டை இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. முக்கியமாக வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. தொடர்ந்து எங்க சங்கங்கள் நீங்க மெரிட் லிஸ்ட டோட்டலா போடுங்கன்னு சொல்றோம், அதெல்லாம் போடவே இல்லை. ஐஐடி ஜேஇஆ இருக்கட்டும், மற்ற எந்த தேர்வாக இருந்தாலும் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்களுடைய ஒட்டுமொத்த மார்க் எல்லாமே வெளியிடுறாங்க. ஆனா நீட்டுக்கு மாத்திரம் வெறும் 25 பேருக்கு வெளியிடுறாங்க, மிச்சவங்களுக்கு வெளியிடவே இல்லை. அப்போ அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத பொழுது மிக மிக அவநம்பிக்கை வருகிறது. தமிழ்நாடு அரசாங்கம் போன்ற ஒரு அரசாங்கமே எங்க மாநிலத்துல எத்தனை பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க, அவங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் கேட்டா அந்த தரவுகளை கூட நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கொடுக்க மறுக்கின்றது. இப்ப இந்த மாதிரியான முறைகேடுகள் மட்டும் இல்லாமல் ஏதாவது சொல்லுவாங்க, லோக்கலா ஒரு இடத்துல ஒருத்தவங்க பண்ணிட்டா நாங்க என்ன பண்றதுன்னு கூட சால்ஜாப்பு சொல்லலாம், அதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எளிதாக செய்யப்பட வேண்டிய, கட்டாயமாக செய்ய வேண்டிய அந்த விஷயங்களை கூட நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வெளியிட மறுக்கின்றது, செய்ய மறுக்கின்றது. இப்ப 23 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா 23 லட்சம் பேரோட மார்க்கையும் அப்படியே அறிவிச்சு ரேங்க போடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸ் போடுங்க.
அதுக்கப்புறம் எவ்ரி ஸ்டேட்ல கம்யூனிட்டி வைஸ் போடுங்க, நேஷனல் லெவல்ல கம்யூனிட்டி வைஸ் போடுங்க. இதுல என்ன கஷ்டம்? இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில மார்ஸ்க்கு போறோம், போய் ப்ரிசைஸா போய் லேண்ட் ஆகிறோம், ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரோம். இந்தியா மாதிரி மிகப்பெரிய நாடுல ரயில்வே டிக்கெட் ஏஜென்சி ரயில்வே டிக்கெட் வந்து புக் பண்றாங்க, கேன்சல் பண்றாங்க, உடனே போது பக்கா சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம். சோ இப்ப வந்து எக்ஸாமுக்கு நீங்க வந்து ரிசல்ட்டே போட மாட்டேன், மெரிட் லிஸ்டே போட மாட்டேன், ஒரு ஸ்டேட்ல எத்தனை பேர் எழுதுறாங்கன்னு தெரியாது, எல்லா பிரச்சனையுமே லேட்டா தான் தெரியும். இப்ப இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஹரியானால ஒரு சென்டர்ல 6 பேர் வந்து 720. இது நமக்கு ஏன் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். அது மட்டும் எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூட்ல நான் அதை முடிச்சுட்டு தான் மார்க்குக்கு வரலாம் அப்படின்னு வந்தேன், நான் ஃபீஸ்க்கு வரலான்னு. மார்க்ஸ்ல குளறுபடி, ஏன்னா இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தது அந்த மார்க்கை ஒட்டி எழுந்த சர்ச்சை தான். அதாவது அதாவது அடுத்தடுத்த சீரியல் நம்பர்ல உள்ளவங்க ஒரே மார்க் வாங்கியிருக்கிறது, அல்லது ஒரு மார்க் டிஃபரன்ஸ்ல வாங்கியிருக்கிறது. ஒரு மார்க் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து வரவே வராது. நீட்டுடைய மதிப்பெண் அடிப்படையில பார்க்கும்போது அந்த கருணை மார்க்கெல்லாம் எப்படி கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க அப்படிங்கிறது, அந்த கிரேஸ் மார்க்கை இப்ப நாங்க வந்து நீக்கிட்டு அவங்க கிரேஸ் மார்க் யாருக்கெல்லாம் கொடுத்தோமோ அவங்களுக்கெல்லாம் டெஸ்ட்ன்றாங்களே, அது எப்படி வைப்பாங்க? இதுதான் இப்ப இந்த கிரேஸ் மார்க். இப்ப 718 719 மார்க்லாம் வருது, அந்த மார்க்லாம் வர வாய்ப்பே இல்ல அப்படின்னு கேள்வி கேட்டப்புறம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து கிரேஸ் மார்க் போட்டோம்னு சொல்றாங்க. இததான் நாங்க சொல்றோம், ஒட்டுமொத்தமா வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு நீட் விஷயத்துல தொடர்ந்து பொய் சொல்லுது. நான் வெளிப்படைத்தன்மையோட இருப்பேன், ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஆரம்பத்திலிருந்து இதே மாதிரிதான் இருக்கிறார்கள். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப 720 மார்க் வாங்கினதுனால, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுனால இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சது. இதுவே வந்துட்டு ஒரு 700 மார்க் இருந்து ஒரே சென்டர்ல இருக்கிறவங்க வாங்கினா வெளியில தெரிஞ்சிருக்காது, ஏன்னா மெரிட் லிஸ்டே வராது. ஏன் அந்த நிலைமை? அதுக்கப்புறம் கிரேஸ் மார்க் போட்டாங்கன்ற விஷயமே எப்ப தெரியும்? 718 வாய்ப்பு இல்ல, 719 வாய்ப்பு இல்ல, எந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் மார்க் போட்டா வராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு தண்ணியில விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் கேக்குறேன், முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, இது நாங்க கிரேஸ் மார்க் கொடுக்கணும் முடிவு பண்ணிருக்கோம், இந்த பேசிஸ்ல முடிவு பண்ணுவோன்னு. 2018ஆம் ஆண்டு வந்த ஒரு வழக்கு, அந்த லா எக்ஸாம்ல வந்த வழக்கு, அதன் அடிப்படையில இவங்க கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. அந்த கிரேஸ் மார்க் கொடுக்குற முடிவை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, யாருக்கும் சொல்லல. இதை முறையாக செய்யாததன் காரணமாக இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அதை நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் தான், அதை நான் கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு எக்ஸாம் எடுக்க வேண்டியது சரிதான். ஆனாலும் இதை எப்படி ஆச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் பிரைவேட் கோச்சிங் சென்டருக்கு ஆதரவா வரும்பொழுது இன்னொரு பிரைவேட் கோச்சிங் சென்டர் வந்து வழக்கு தொடுக்கிற மாதிரியோ இல்ல வேற ஹூ அண்ட் கிரை பண்ற மாதிரி இருக்கின்றது. இதனாலதான் நாங்க ஃபீஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றோம். எப்படி வந்துட்டு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில நீங்க வந்து 0% சொல்லிட்டு அதிக பணம் இருக்கிறவங்க குறைந்த மதிப்பெண் பட்டவங்க போய் வாங்க முடியுதுன்னா இது மாதிரியான முறைகேடுகள் பண்ணுவாங்க. யார்கிட்ட பணம் இருக்கோ அவன் தான் முறைகேடு பண்ணுவான். ஏன் ஃபீஸ பத்தி பேசுறோம்னா, யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்கதான் 10 லட்சம் கொடுத்து 20 லட்சம் கொடுத்து ஆள் மாறாட்டம் பண்றதோ பேப்பர் வாங்குறதோ பண்ணுவாங்க. அப்போ மார்க்க குறைக்காம ஃபீஸ பிக்ஸ் பண்ணி அதிக மதிப்பெண்கள் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு, மெரிட்டுக்கு மட்டும்தான் சீட்டு என்று சொன்னால் இந்த மாதிரியான முறைகேடுகள் செய்வதற்கு தோணவே தோணாது. ஏன்னா இப்படி எல்லாம் வழி இருக்காங்க, எல்லாம் வழி இருக்கு, ஜஸ்ட் பாஸ் பண்ண போறோம், பணம் இருக்கா படிக்கலாம் அப்படி என்ற நிலைமை இருப்பதன் காரணமாகத்தான் இது போன்ற முறையீடுகள் அதிகமாக நடக்கிறது, அல்லது இது போன்ற முறையீடுகள் நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைகின்றது. சோ இதை சரி பண்ணணும். இவ்வளவு பேச்சு பேசுறாங்களே, ஏன் டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ பிக்ஸ் பண்ணல? பேருக்கு வந்து 50% ஃபீஸ பிக்ஸ் பண்றாங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஃபீஸ பிக்ஸ் பண்ணாங்க. அது என்ன ஃபீஸ்? அந்தந்த மாநிலங்களுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ். உடனே என்ன பண்ணிட்டாங்க, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் போயிட்டு கோர்ட்ல போட்டாங்க, அந்த கேஸ் நடந்துட்டே இருக்கு. மிச்சம் இருக்கிற 50%க்கு எவ்வளவு வேணா ஃபீஸ பிக்ஸ் பண்ணாட்டாங்க. ஆங்கில பத்திரிகைகளில் டெய்லி நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எம்டி ரேடியோ டயக்னோசிஸ் இத்தனை லட்சம் சொல்லி வெளிப்படையா விளம்பரப்படுத்தக்கூடிய அளவில் டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. அதை ஒன்றிய அரசு அனுமதிக்கின்றது. இது போன்ற பல்வேறு காரணங்களால் முறைகேடுகள் அதிகரிக்கின்றது. முறைகேடுகள் தவிர்ப்பதற்கு சென்டர்ல வந்துட்டு ப்ராப்பர் மெக்கானிசம் இருக்கணும், ப்ராப்பர் கண்ட்ரோல் இருக்கணும், பேப்பர் லீக் ஆகாம இருக்கணும், ஆள்மாறாட்டம் ஆகாமல் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் பிரைவேட் மெடிக்கல் கேள்வி மேடம், இன்னொரு கேள்வி டாக்டர், அதாவது வந்து இப்ப இந்த 2018ல இருந்து நீட் எழுதி வந்திருக்காங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பேட்ச் நீட் மூலமா குவாலிஃபைட் ஆகி உள்ள போன ஒரு பேட்ச் வந்து இப்ப வெளியில வந்திருப்பாங்க, டாக்டர்ஸா வந்திருப்பாங்க. டிஃபரன்ஸ் ஏதாவது தெரியுதா? ஏன்னா குவாலிஃபைடான டாக்டர்ஸை உருவாக்குறதுக்கு இந்த தேர்வுங்கிறது தான் தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம். நீங்கெல்லாம் படிக்கிற காலகட்டத்திற்கும் நீங்கெல்லாம் டாக்டர் ஆகும்போது இருந்த சூழலுக்கும் இப்ப இந்த நீட் தேர்வின் மூலமாக குவாலிஃபைடான டாக்டர்ஸ்களுக்கும் ஆன வித்தியாசம் எதையாவது நீங்க பார்க்கறீங்களா ஃபீல்டுல?
இப்ப பாத்தீங்கன்னா பிரைவேட் இருக்கிற சீட்ல பாதி வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கு. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஓரளவு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்ல இருக்கிறதுனால ஓரளவு வந்துட்டு நீட்ல மார்க் வாங்குறவங்க போறாங்க. முக்கியமா பேக்கேஜ் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 2 கோடி கொடுத்துட்டு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி எம்எஸ் முடிச்சுட்டு எம்சிஹெச் முடிச்சுட்டு ஒட்டுக்கா ஒரு காலேஜ்ல உள்ள போய் வெளியில வரலாம் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் சிஸ்டம் நீட் மெத்தட்னால நீட் தேர்வுனால தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஓனரோடைய பையனா இருந்தா கூட அவர் வந்துட்டு ஒரு நீட் எழுதணும், அப்புறம் திருப்பி நீட் பிஜி எழுதணும், அப்புறம் நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எழுதணும். சோ இந்த ஒரு நன்மை இருக்கிறது, அந்த பேக்கேஜ் சிஸ்டம் வந்துட்டு போயிருக்கிறது. ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லாம் சிங்கிள் விண்டோல நடத்திட்டு கடைசியில மாப் அப் ரவுண்ட் ஒண்ணு பண்ணி 0% பண்ணும் பொழுது மார்க் 0 மார்க் வாங்கினாலும் போறோம், ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணினாலே போறோம், முட்டையா பணம் இருந்தா போய் சேரலாம் என்ற மெத்தட் இருக்கின்றது. அந்த மாப் அப் கவுன்சிலிங்கை நிறுத்த வேண்டும். மாப் அப் கவுன்சிலிங்கும் அரசே நடக்க வேண்டும். ஒன்றிய அரசே மாநில அரசுகளே அதன் கட்டுப்பாட்டில் தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுடைய இடங்களை கடைசி வரைக்கும் நடத்த வேண்டும், அந்த கவுன்சிலிங் நடத்த வேண்டும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து விட்டு முறைகேடுகள் நடக்குவதே அப்படின்னு சொல்வது ஏற்புடையதல்ல. பணக்காரங்களுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு ஆதரவான சட்டங்களை வைத்துக் கொண்டு நான் வந்து மெரிட் வந்துட்டு நான் அப்படி மெரிட் தான் நடத்துறேன், நான் வந்து டிரான்ஸ்பரண்டா நடத்துறேன், வெளிப்படைத்தன்மையோட நடத்துறேன், முன்னாடி அப்படி இருந்தது பின்னாடி இப்படி இருப்பேன்னு சொல்வது ஏற்புடையதல்ல. இந்த வழக்குல என்டிஏ ஒரு தகவலை சொல்றாங்க, நாங்க மறுதேர்வு வைப்போம், ஆனால் அதை விருப்பப்படுகிறவர்கள் மதிப்பெண் வாங்கி இருக்கிறவங்க வேணும்னா எழுதலாம்னா அது எப்படியான கணக்காக இருக்கும் அந்த மறுதேர்வுங்கிறது? இவங்க சூஸ் பண்ண அதுதான் சொல்றேன். இவங்க யாரை கேட்டு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க, என்ன பேசிஸ்ல கொடுத்தாங்க, இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேகாலயா போன்ற நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல இதே மாதிரியான பிரச்சனை லேட் 1.5 மணி நேரம் லேட்டா கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததெல்லாம் போன வருஷம் நடந்தது. ஒரு ஸ்டூடெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆயாவோட பேத்தி 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல, 3வது வருஷம் 1.5 மணி நேரம் கழிச்சு பேப்பர் கொடுத்தாங்க. அதெல்லாம் நாங்க அவ்வளவு மேல் எழுதும்போது கண்டுக்கவே இல்லையே. அப்ப தமிழ்நாட்டுல இருந்து நீங்க லேட்டா கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறீங்க, நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க கண்டுக்க மாட்டீங்க. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல சொன்னாங்கன்னா உடனே நீங்க கண்டுப்பீங்க. பெங்களூர்ல தமிழ்நாட்டுல புயல் வெள்ளம் வந்ததுன்னா நீட்டை வந்து அந்த இடத்துல தள்ளி வைங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. பெங்களூர்லயோ இல்ல ஒடிசாலயோ பிரச்சனை இருந்ததுன்னா புயல் வந்ததுன்னா உடனே அந்த சென்டருக்கு மட்டும் நீங்க தேர்வு வைப்பீங்க. ஆகவே இந்த பாரபட்சமான சூழல் இருக்கின்றது. என்டிஏ அதனுடைய ஆக்டிவிட்டீஸ்ல நியாயப்படுத்துவது போல் நடந்து கொள்ளவில்லை. கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க என்ற விஷயத்தை வெளிப்படையாக அவங்க சொல்லியிருக்க வேண்டும். அதை எதன் அடிப்படையில் கொடுத்தார்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதெல்லாம் சொல்லாததுனாலையும் இப்ப வந்து இஷ்டம் இருந்தா எழுதலாம், இல்லன்னா எழுத வேண்டாம் என்று ஒட்டுமொத்த குழப்பங்களின் வடிவமாக இருக்கிறது. ஆகவே இதை முற்றிலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது.